நாட்டில் என்ன நடக்கிறது என்று தெரியாமல் ஆட்சி நடத்தினால் ஆட்சி கவிழ்ந்துவிடும் என விசிக துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு பேசியது திமுகவினரிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே நேற்று முன்தினம் பள்ளி மாணவன் கொடூரமாக தாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக பல்வேறு இடங்களில் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட வன்னியரசு சாதி வன்மத்தை பரப்பும் சாதி வெறியாளர்களை தடுத்து நிறுத்துகின்ற வகையில் ஒரு புலனாய்வு துறையை உருவாக்க வேண்டும் என முதலமைச்சருக்கு கோரிக்கை விடுத்தார். வள்ளுவர் குறைகளை மேற்கோள் காட்டி பேசிய அவர், நாட்டில் என்ன நடக்கிறது என்பதை ஒரு ஒற்றன் என்ற உளவுத்துறையை வைத்து கண்டறிய வேண்டும். அப்படி கண்டறியவில்லை என்றால் ஆட்சி கவிழ்ந்துவிடும் என்று குறிப்பிட்டார். தமிழ்நாட்டில் நடக்கும் விஷயங்கள் முதலமைச்சருக்கு தெரியவில்லை என்ற பொருள்பட வன்னியரசு பேசியது உள்ளூர் திமுகவினர் மத்தியில் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு நாங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை, சாதிய இந்த வன்மத்தை, சாதி வெறியர்களிடமிருந்து சாதிய பாகுபாட்டை தீவிரப்படுத்துகின்ற சாதி வெறியர்களை தடுத்து நிறுத்துகின்ற வகையில ஒரு புலனாய்வு துறையை தமிழ்நாடு அரசு அமைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர்களுடைய கோரிக்கை. அந்த கோரிக்கையை நீங்க இப்போதாவது நடைமுறைப்படுத்தும். இந்த கோரிக்கை நீதியரசர் சந்துரு அவர்கள் சொல்லி இருக்கிறாங்க. நாங்க மட்டும் சொல்ல, இந்த கோரிக்கை அவர் ஏற்றுக்கொண்டுதான் அந்த கோரிக்கை அங்க சொல்றாரு. அப்ப அந்த கோரிக்கையை நடைமுறைப்படுத்தினால் ஒன்னும் இப்ப இந்த பிரச்சனை இருக்காது.